நான் தங்கின தாபா இது தாங்க. பாருங்களேன், எதுவுமே இல்லைங்க இங்கே. அங்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிருந்தாங்க. இங்கே தான் நான் வந்து நைட்டு வந்து இங்கே தட்டிட்டு இவங்க தான் நம்மளுக்கு நைட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது. இவங்க மட்டும் நேற்று இல்லைன்னா வந்து நம்ம இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஊட்டி 2570 கிலோமீட்ரு, அவ்வளோதானா? நம்ம வந்து மண்ணு புயலுக்கு நடுவில் இருக்கின்றோம். ஒன்றுமே தெரியலைங்க. காற்று வர பயங்கரமாக அடிச்சுங்குது. ओ இந்த லாங்குவேஜ் வேறு இருக்கா? ஏக்கா நாம் கியா போட்டி தஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வில்லேஜ் பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ. ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கர்துங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து அங்கே தான் இருக்கேன். அதாவது கர்துங்களா பாஸ் இல்லை, கர்துங்களா அப்படின்ற ஒரு வில்லேஜே இருக்குது. இப்போ நான் வந்து அங்கே தான் இருக்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் காலி ஆயிடுச்சு. அதனால தான் நேற்று என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. இது நம்ம செம்ம கோல்டு. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மத்தியானம் ஒரு 1 மணிக்கு விட்டு அங்கே நம்ம மேலே போகிறதுக்குள்ளே 6 மணி ஆயிடுச்சு. அங்கே வந்து என்னால் நிற்க முடியல. ஏன்னா சுஸ்தாகுது. எப்படியோ நம்மளுக்கு வந்து அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால நம்ம வந்து இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். ஏன்னா அங்கே நான் கேட்டேன், நான் இது என்னால் வெயிட் பண்ண முடியாது, நைட்டு நான் இங்கே தங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது தான், நீ இங்கே தூங்கலாம்ப்பா, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு ½ அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இதே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சிருந்தா கண்டிப்பாக வண்டி சீஸ் ஆகிட்டு இருக்கும். பட் எப்படியா நம்மளுக்கு வந்து அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால நேற்று வண்டி அங்கேருந்து நம்ம ஓட்டின்னு வந்துட்டோம் ஒரு 30 கிலோமீட்டர். அப்புறம் நான் அங்கே இன்னொரு கேம்ப் கிட்ட இருந்து நான் வந்து அங்கே கூட நான் ஹெல்ப் கேட்டேன். பட் நம்மளுக்கு வந்து அங்கே கூட நம்மளுக்கு ஹெல்ப்பே பண்ணல. ஆனால் அங்கே பிளேஸ் இருந்துச்சு தங்குறதுக்கு எல்லாமே, பட் நம்மளுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணல. பட் அந்த நைட்டில் வந்து எனக்கு என் வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி, ஏன்னா ஹைவேல கூட நம்ம ஓட்டிலாம் தவிர்த்து இந்த மாதிரி ஹீல்ஸ்ல வந்து எந்த கடைங்க இது எதுவுமே இல்லாத இடத்துல நம்ம எப்படி ஓட்ட போறோம்னு தெரியல. ஏன்னா நேற்று நைட் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஒரு 3 ஹவர்ஸுக்கு அங்கே 6 o'clock விட்டு இங்கே வரத்துக்கு 8 மணி ஆச்சு நேற்று நைட்டு. எப்படியோ நம்ம வந்து இந்த டாபாரை வந்து நம்ம எப்படியோ அவங்ககிட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம தங்கணும். நம்மளுக்கு ஹெல்ப் கூட பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்து தங்குறதுக்கு பெட்டு கொடுத்து எல்லாமே நம்ம பண்ணாங்க. இப்போ நான் உங்களுக்கு அவங்கள காட்டுறேன் பாருங்க. நான் தங்கின இடம் இதுதான். பட் அங்கே விட இங்கே கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா எப்படியோ அங்கேருந்து ஓடின்னு வந்துட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல். நேற்று கட்டின்ட்டு ஆகுது நான் அப்படியே இருக்கு. இனிமேல் நம்ம ஒரு ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளோ தூரம் வந்து நம்ம ரைடு பண்ணிக்கிறோம். நான் தங்கின தாபா இது தாங்க. பாருங்களேன், எதுவுமே இல்லைங்க இங்கே. இந்த மாதிரி இடத்துல வந்து இங்கே இங்கே ஒரு தாபா அங்கே ஒரு தாபா. பட் அங்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிருந்தாங்க. இங்கே தான் நான் வந்து நைட்டு வந்து இங்கே தட்டிட்டு அப்புறம் நம்ம அவங்ககிட்ட கேட்டோம். இங்கே பாருங்க, நம்மளோட பேக்ஸு எல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம தங்கினது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். இந்த ஸ்லீப்பிங் பேக்கில் தான் நம்மளோட நேற்று தங்க வச்சது. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும். இங்கே பாருங்கள், இவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது. இப்போ வந்து பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஓகே அன்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம்ம டேங்க் சொல்லிவிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இவங்க தான் நம்மளுக்கு நைட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது. இவங்க மட்டும் நேற்று இல்லைன்னா வந்து நம்ம இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கணும். பட் அதுவும் அந்த நைட்டில். ஆனால் இந்த அண்ணன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால நேற்று நைட்டு இங்கே தங்கியிருக்கிறோம். தேங்க்யூ 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 ஸோ மச். அப்புறம் இவங்க ஓகே தேங்க்யூ. ஓகே நாங்கள் இவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே 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 தேங்க்யூ.
ஓகே அன்பாஸ், நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ரைடை ஸ்டார்ட் பண்ணாலும் அங்கேயே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நிற்க வச்சோம். வண்டி ஸ்டார்ட் ஆயிரு, இப்போ ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் எடுத்துகிட்டு வச்சு கொடுக்கலாம். இதுக்குள்ளே அந்த இதெல்லாம் வரும் ஒன்று, அதெல்லாம் போயிட்டுக்குது. அதுக்கெல்லாம் 4000 rupees மேலே ஆகும். ஓகே பாய், தேங்க்யூ. பாஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வில்லேஜு. அது தாண்டி தான் மிச்சம் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து அங்கே தான் நம்ம போக போகிறோம். அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது அந்த டெஸ்கட் என்ற ஒரு வில்லேஜ். ஏன்னா எல்லா இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் எல்லாம் இது தாண்டி தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு நான் போகும்போது டூரிஸ்டெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அவ்வளோவா, சும்மா செம்மையாக போய்ட்டு வரலாம். ஆனால் டூரிஸ்ட் எல்லாமே வந்து அடுத்த மாதத்துலேருந்து தான் அதிகமாக ஆகுவாங்க இந்த இடத்துல. பாருங்களேன், அவங்கெல்லாம் வீடுங்கெல்லாம் எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஏதோ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டர் கேப்பில் வச்சுக்கிறாங்க. நைட்டில் நான் வரும்போது லைட் எங்கே தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு காற்று நின்றேன் நான். ஆகா, இங்கே லைட் இருக்குது, ஓகே, இங்கே ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது, வண்டி பார்த்துட்டா போதும், ஓகே வண்டி வந்துச்சு, ஓகே இங்கே வந்து ஆள் நடமாட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஏன்னா நேற்று எனக்கு அப்படி ஆயிடுச்சு. வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கலாம். ஏன்னா கோல்டு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் வீடியோ எடுக்க அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. எப்போ போய் தூங்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மலை பார்க்கறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் உண்மையான்றதே நம்மளால் நம்பவே முடியல. எல்லாம் வந்து ஏதோ ஒரு வேற ஒரு கிரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மலைங்கள்லாம் பார்க்குறதுக்கு. அவ்வளோ சூப்பராக. இவ்வளோ தூரம் கடந்து நம்ம இப்போ தான் வந்து ரோடுக்கே வந்திருக்கோம். இதுக்கு மேலே ரோடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ரோடு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவ்வளோ கல்லுங்க மேடுங்கெல்லாம் நம்ம கடந்து வந்தாச்சு. பார்க்கலாம் இதுக்கு மேலே வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நல்லா தான் இருக்கும். ரோடு நல்லா இருந்தால் போதும். கரெக்டாக இவ்வளோ தூரத்தில் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன வீடுங்க இருக்குது. இவ்வளோ தொலைவாக வந்து வீடு கட்டணுமா இவங்களுக்கு இங்கெல்லாம் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு போகுதுன்னு தெரில. ஒன்றும் இல்லை, ஆனால் அங்கங்கே வீடும் கட்டிங்கிறாங்க. தண்ணி பாருங்களேன், ப்ளூவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படி போகுது. நிறைய இல்லை, ஆனால் கம்மியாக இருக்குது. ஊட்டி நம்பூர் பேர் எதுக்கு இங்கே போட்டுக்கிறாங்க? ஊட்டி இங்கே பாருங்களேன். ஊட்டி 2570 கிலோமீட்ரு, அவ்வளோதானா? ஊட்டி 2570 கிலோமீட்டர்ஸ். இவ்வளோ தூரத்தில் நம்மளோட ஊரோட பேர் போட்டுக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயந்தான். இன்னுமா எவ்வளோ தூரம் போகணும்? லொக்கேஷன் கரெக்டாக தான் காட்டுதா? நகர்லேருந்து இங்கே வரும்போது அதே மாதிரி தான் இங்கே எதனா இல்லை மிக்ஸ் பண்ணி விட்டாங்களா? இவ்வளோ ப்ளூவாக இருக்குது. தெரியாது, நம்ம எதனா இல்லை காயில் வச்சு கெமிக்கல் என்ன போட்டிருந்தாங்களா? சூப்பராக இருக்குதுயா இந்த இடத்துல. நல்லா தண்ணி ப்ளூவா. இந்த மாதிரி நம்ம ஊரில் எப்போ நம்ம வந்து ப்ளூ தண்ணி பார்க்க போகிறோம் தெரியல. எங்கே எப்போ பார்த்தாலும் கலங்களாக தண்ணிங்க எல்லாமே சொல்கிறேன். ப்ளூ தண்ணி வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து யாருமே வந்து குளிக்காமல் அந்த தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணாமல், ஏன் அந்த பக்கம் வந்து மனிதர்கள் வந்து அங்கே காலடி படாமல் இருந்தாவே
தண்ணி இவ்வளோ ப்ளூவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ஆயிருந்துச்சு நம்ம ஊரில். அது எங்கன்னு பார்த்தா மெரினா பீச்சில். இந்த கோவிட் ஆயிடுச்சுல, அந்த கோவிட் டைமில் வந்து ஒரு 3-4 மாதம் வந்து பீச்சாண்ட யாருமே போகாதனால தண்ணி அவ்வளோ ப்ளூவாக இருந்துச்சு. அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு வாரத்தில் திரும்ப அழுக்காயிடுச்சு. அங்கேயே தெரிஞ்சுக்கோங்க தண்ணி எதுக்காக ப்ளூவாக இருக்குது, எதுக்காக கலங்களாக இருக்குது. நம்ம ஒரு வழியாக பெட்ரோல் பங்க் கண்டுபிடிச்சி விட்டோம். ஏர் மட்டும் அடிச்சுட்டு போயிடலாம். பெட்ரோல் அவங்ககிட்ட கேட்கலாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது பெட்ரோல் பங்க்குன்னு. ஏர் இருக்குல்ல, அது போதுமையா. யாருமே அதிகமாக இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால பார்க்குறதுக்கு அப்படியே புதுசு மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கிறான் பார்க்கறதுக்கு. ஏதோ இந்த சைனீஸ் பாடத்தில் இந்த அடியாள் மாதிரி இருக்கிறான் பார்க்குறதுக்கு. நான் பாய் எப்படி இருக்கிறீங்க? நான் பாய் எப்படி இருக்கீங்க? காதில் வர கம்பல் போட்டுக்கிறீங்க. कोई नहीं कोई नहीं भाई. ये का नेक्स्ट पेट्रोल पंप कितना किलोमीटर? 30 किलोमीटर. ஓகே யார் இந்த ரோड ब्लॉक ஆயிருக்குதா? இப்போ திரும்ப அந்த ஆள் வர போகிறான் போல, திரும்ப ரிட்டர்ன். இல்லை அங்கே போட்டுக்கிறாங்க, ரோடு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது, இப்படின்னு போங்க 9 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. ஐயப்பா திரும்ப இப்படி போய்ங்கிறாங்க. எப்படியோ நம்ம இவங்க சொன்னதுனால இப்போ திரும்ப நம்ம இப்படி போனோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏர் அடிச்சிருவோம். பாருங்களேன் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னையா இது ரோடு? இது ரோடே போடலங்க இவங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த ரவுண்ட் கல்லுங்க போட்டதுனால நல்லா இருக்குது. ஓகே, அவ்வளோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் இந்த ஃபிஷ் டேங்கில் போடுவாங்களே கல்லுங்க, அந்த மாதிரி கல்லுங்க இது எல்லாமே. வேலை எத்தனை பண்ணுறாங்களா இல்லை புயல் கிளம்புதா? அங்கே பாருங்க ஃபுல்லாக புகையாக இருக்காங்க. ஒரு வாட்டி போய் பார்க்கலாமா? வேணாம், அங்கே எதனா பள்ளம் கில்லம் அதில் என்ன தண்ணி சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா எவன் அப்புறம் முழுகி சாகுது. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு ஏன் இந்த கல்லுங்க இப்படி போட்டு வச்சுக்கிறீங்க? பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ரோட்லையா நான் வந்திருக்கேன்? நான் எல்லா மாதிரி ரோட்லையும் வந்துட்டேன் நான். இன்னும் எவ்வளோ ரோடுங்க பார்க்க வேண்டியது இருக்குதோ தெரில. பார்க்கறதுக்கும் இங்கே பயமாக தான் இருக்குது. இங்கே மட்டும் ஏன் இப்படி இருக்குது? எங்கே சுற்றி பார்த்தாலும் கல்லுங்களா இருக்கு. ஓகேங்க, அப்படின்னா இது இவங்க போடல. இது அதாவது இது வந்து ஒரு ஏரி மாதிரி. இது ஒரு குளமோ ஏரியோ நதியோ தெரியல. இது ஃபுல்லாகவே இங்கே இருந்திருக்கு, காஞ்சு போயிருக்கு. அதனால இங்கே வண்டிக்கு போகுது. இல்லைன்னா இங்கே வண்டி போயிருக்காது. அங்கே ரோடு பிளாக் பண்ணுறதுனால இப்படி சுற்றி விட்டு அமுச்சுங்கிறாங்க. அந்த மண்ணு புயல் நம்மளை நோக்கி தான் வந்துங்குது. நம்ம போகிறதுக்குள்ளே அது வந்துடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மண்ணு புயலுக்கு நடுவில் இருக்கின்றோம். எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, புயலை தாண்டி போகிறோம். இப்போ வண்டி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல, எந்த இடத்தோ. ஐயோ அப்படின்னா வண்டி போகாதோ? இங்கே பாருங்க வண்டி இங்கே ஸ்டக் ஆயிடுச்சு. ஐயோ புறா போகிறது. கோத்து விட்டாங்க போலியாடா இந்த இடத்துல. நம்ம இப்படின்னு போனோம் போல. மண்ணு புயல்ல மாட்டிக்கொண்டோம், மணலும் மாட்டிக்கொண்டோம். ஓகே, என்னடா இது மண்ணு? அப்போ நம்ம கல் மேலே போனோம், மண்ணில் வண்டி இறக்கணும், அதோட முடிஞ்சிச்சு. ஒன்றுமே தெரியலைங்க. காற்று வர பயங்கரமாக அடிச்சுங்குது. சரி, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம்,
நம்ம போயிடலாம். வண்டி வேற போக மாட்டேங்குது. ஒரு சில இடத்துல போகுது, ஒரு சில இடத்துல போக மாட்டேங்குது. மண்ணு மட்டும் இந்த மடத்தில் டஸ்ட் மட்டும் இல்லைன்னா வேற மாதிரியே இருந்திருக்குங்க இந்த இடம். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையான வியூங்க. ஆனா டஸ்ட்டு தண்ணி வேற மாதிரியா இருக்குது இந்த இடம். சவுண்டு பாருங்க, வண்டி ஓடுறது சவுண்டு கட்ட கட்ட கட்டன்னு. இப்போ வந்து எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா நுப்ரா வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து அங்கதான் இருக்கேன். நம்ம வந்து அங்கிருந்து வரும்போது அங்கே நுப்ரா வேலி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட்டிருந்தாங்க. பட் நுப்ரா வேலி அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன்ல போட்டா இங்க இருந்து பாத்தீங்கன்னா 78 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அப்புறம் வந்து இங்க கேட்டிருந்துக்கு இங்க சொன்னாங்க, அதாவது நுப்ரா வேலின்றது இது வந்து ஒரு பெரிய ஒரு ஊர், அதுக்குள்ள இருக்கிறது தான் இந்த சின்ன சின்ன இந்த டெஸ்கெட்டு அப்புறமா துர்கெட் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி நிறைய வில்லேஜஸ் எல்லாம் இந்த நுப்ரா வேலிக்குள்ளே தான் இருக்குதா. அதாவது நம்ம இப்போ ஃபுல்லாக இருக்கிறதே நுப்ரா வேலி தான். இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு லேக்குக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த லேக்கில் ஒரு சில பல வீடியோஸ் எடுக்கலாம், அதே மாதிரி கொஞ்ச நேரம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய மாதிரி லேக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி கல்லுக்கு நடுவில் உட்காரணும், நிற்கணும், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி பிளேஸ் தான் எனக்கு வந்து ரொம்பவே இஷ்டமாக இருந்தது. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயில் இல்லை. வெயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உள்ளே குதிச்சு வந்து நான் ஸ்விம்மிங்காக பண்ணிருப்பேன். ஆனால் இப்போ வந்து நம்ம காலை கூட வைக்க முடியாது, அவ்வளோ கோல்டாக இருக்கும். ஆனால் கை வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் நுப்ரா வேலி லேக். இப்போ நம்ம வந்து இதை பார்க்கலாம். இப்போ அந்த மணல் புயல் ஒன்னே வந்து இருக்கிற மலையெல்லாம் வந்து காணாம போச்சு. இந்த ரிவரோட பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாயிக் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க பாருங்க, சைனா பார்டர்லேருந்து வந்து அப்படியே பாகிஸ்தான் பார்டர் வழியா இந்த தண்ணி போகுது. இதோட பேர் வந்து ஷாயிக் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா தண்ணி வந்து பியூராக இருக்குது. ஆனால் வந்து
சவுண்ட் இருக்கு இல்லையா, அதாவது அந்த பிரிட்ஜ் சவுண்டு, அது கூட ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. ரெண்டு. சரி, இன்னும் நம்ம வந்து அந்த பக்கம் போய் பார்க்கலாம். பாஸ், இப்போ நம்ம வந்து இந்த மவுண்டனை விட்டு போகிற நேரம் நண்பாஸ். இப்போ நம்ம போகலாம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது டஸ்கெட்டுக்கு. இப்போ நம்ம போகலாம். இந்த ஷோலன் ரிவரை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த கல்லை கடந்து நம்ம போக போகிறோம். எவ்வளோ கல்லுங்க இருக்குது பாருங்க. அப்படியே தண்ணி நல்லா பியூராக இருக்குது. இருங்க, எதுனா கீழே விட்டுருக்கான்னு பார்க்கலாம். அப்படியே நிற்க வச்சதுனால நம்மளோட இது க்ளவுஸுங்க இங்கே க்ளவுஸு எங்கே போட்டுனா க்ளவுஸுங்களே இல்லையே, எங்கே போச்சு? ஐயோ, க்ளவுஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா. ஓகே, இதில் தான் வச்சுருக்கோம். இங்கே இருக்கிறான் க்ளவுஸு. இப்போ க்ளவுஸ் ஒன்றும் தேவையில்லை நினைக்கிறேன். கோல்டும் இல்லை இப்போ இங்கே. நல்லதாக போச்சு, கோல்டே இல்லைன்னா டென்ட்டு போகிறதுக்கு பிரச்சனையே இருக்காது. அவ்வளோதான். என்னடா இது என்ன எத்தினா நல்லா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. பார்த்தா எப்படி இதை முக்குது. சார்ஜ் காலேஜோ ஸ்கூலு எவ்வளோ தூரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சுப்புலெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து நெருப்பத்தை வச்சுங்கிறாங்க. அதாவது ஸ்கூல் சுத்தம் பண்ணிக்கிறாங்க இந்த ஊரில். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குல்ல. எந்த ஒரு பெரிய பெரிய பில்டிங்களோ வீடுங்க அதெல்லாம் எதுவும் இல்லாமல் 1 2 3 3 பில்டிங்கு. இது ஒரு ஸ்கூலு. அவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல. அப்படியே காற்று ஓட்டமா. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்கூலு. இங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்க லெம்டோன் ஸ்கூலும். பாருங்கள், குப்பெல்லாம் பொறுக்கி. ஆமாம், குப்பெல்லாம் யார் போடுறாங்க இந்த ஸ்கூலில் வந்து? எஸ் ஐம் ப்ளாகர். இது சாரி, நண்பன் எக்ஸ்பிரஸ். இது ஸ்கூல். ஓகே. Which class you are studying? 8. Your languages, which language is there? English? Subject. Yeah, subject. English, Hindi. English, Hindi next? Body. Sorry?
वेरी बोर्दी Boti. बोटी Dunia kabisa sawa. बोटी ये क्या लैंग्वेज That language. दिस लैंग्वेज ओ இந்த लैंग्वेज வேற இருக்கா ये का नाम क्या बोटी ஓ இந்த லாங்குவேஜ் இருக்கா हिंदी इंग्लिश அப்புறம் இது பூட்டியா இது பேர் Masa. बस्किट कितना किलोमीटर Yang tu dia. हाँ लेफ्ट कितना किलोमीटर कितना किलोमीटर मेन रोड होगा ना, हाँ मेन रोड होगा उसको पकड़ के जाना। हाँ उधर से आपको इस साइड को जाने का है, ओके राइट को हो गया राइट से सीधा जाना उधर। हो गया देख रहे हो आप? बड़ा गेट देख रहे हो? हाँ उधर उधर किस साइड को जाना? हो गया उधर से आपको दिस की रोड है। हो गया थैंक यू பாய் இப்போதாங்க ஒரு ஸ்கூல் பசங்கக்கிட்டே பேசியிருக்கிறேன் அது வேறு ஏன்னா நம்ம எங்கே இவ்வளோ ட்ராவலிங்கில் எந்த ஸ்கூல் பசங்கிட்டும் நம்ம பேசலைல்ல ஆனால் இங்கே இவ்வளோ தூரம் வந்து லடாக் ஸ்கூல் பசங்கிட்ட நம்ம பேசிக்கிறோம் நல்லா பெரிய கிரவுண்டு இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குமா சின்ன இடம் கூட இருக்காது ஆனால் இங்கே இடமே பெருசாக இருக்குது ஸ்கூல் சின்னதாக இருந்தால் நல்லா இருக்குது ஓ நைட்டில் கோல்டாக இருக்கும் போலியாடா இந்த இடத்துல ஆனால் இங்கே அந்த ஸ்னோவெல்லாம் இல்லை ஆனால் கோல்டு கொஞ்சம் இருக்குது அப்புறம் வந்து அந்த பெட்ரோல் பங்க்குன்றது நம்ம எடுத்தோம்ல அங்கேருந்து வந்திருந்தா இந்த ரோட்டில் வந்திருப்போம் ஈஸியாக ஆனால் சுற்றின்னு வந்திருக்குறோம் இவங்க பாருங்கள் இந்த ரோடு தான் பிளாக் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து டஸ்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில்லேஜை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் இப்போது செம்மையாக இருக்குல்ல இன்னும் நம்ம வந்து உள்ளவே போல் அதுக்குள்ளே நல்லா இருக்கான்ற மாதிரி அப்படின்னு சொல்லாதீங்க இங்கேருந்து பார்க்கும்போது லொக்கேஷன் சூப்பராக இருக்குது